வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுக அம்மா கட்சியின் திரு தீரன் அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். டிடிவி தினகரன் நேற்று செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறார். 19 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கட்சி பொறுப்பு கொடுத்திருக்கிறார். சுற்றுப்பயணம் போவதற்கான தேதியையும் அறிவிச்சிருக்கிறார். ஆனால் தலைமை கழகம் போல வீட்டிலிருந்தே செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறாரு. தலைமை கழகம் போக முடியாத சூழல் தான் இன்னமும் நிலவுதா? அப்படிதான் பார்க்கணுமா? அதை இல்லை, அதாவது எங்களை பொறுத்தளவில் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமானது புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. பொதுவாகவே புரட்சி தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை காண்பதற்கு மிக அடிப்படை காரணமாக இருந்து அவர் அன்றைக்கு இருந்த திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாலும் தன்னுடைய தொண்டர்கள் ஆங்காங்கே தாக்கப்படுகிறார்கள் என்கிற பொழுது அதன் பிறகுதான் அவருக்கு வேகம் புதிய கட்சியை தொடங்குகிறார். ஆக அனைத்து இந்திய அண்ணா திமுகவை பொறுத்தளவிலே தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தலைவர்கள் அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்ற அடிப்படை உள்ள ஒரு கட்சி, கொள்கை உள்ள ஒரு கட்சி. அந்த அடிப்படையில் தினகரன் அவர்கள் எங்கள் கல்வியுடைய துறை பொதுச் செயலாளர் இருக்கிறது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யார் வேணாலும் சாதாரண தொண்டர்களோட வரலாம், இப்போ யார் வேணாலும் வரலாம். இப்போ யார் அங்கே ஒன்றும் யாரும் வரக்கூடாது போகக்கூடாதுலாம் யாராவது வரைக்கும் விட்டுருக்காங்களா? கிடையாது. இல்லை, அப்படி சொல்லலை. வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன் போகலன்னு கேட்குறேன். அது அவர் தான் கேட்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே நான் இந்த கட்சியை வலுப்படுத்த போகிறேன், நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் நாம் போட்டியிடுற அளவுக்கு நான் ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த வேலை முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறமேட்டு நம்ம என்னைக்கொண்டாலும் நம்ம கட்சியான அறிவிப்புகள் தானே இதெல்லாம், முக்கியமான அறிவிப்புகள் தானே. சுற்றுப்பயணம் போகிறது, புதிய நிர்வாகிகள் அறிவிக்கிறதுங்கிறதுலாம் கட்சி ரீதியாக எடுக்கப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு முடிவுகள்ங்கிற போது அவர் ஏன் தலைமை கழகம் போகாம வீட்டில இருந்தே அறிவிக்கிறாரு? இல்லை, அம்மா இருக்கும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்சி தலைமை அலுவலகத்துக்கு வரும்போது சில அறிவிப்புகளை வெளியிடுவாங்க. சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, நமது எம்ஜிஆரில் தான் பார்க்கலாம், இன்னார் அமைப்பு செயலாளராக புதிய அமைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி போட்டு அம்மா கையெழுத்து போட்டு அதை அளிப்பாங்க. அது நான் அம்மா இருக்கும்போதே நடந்த நடைமுறை தான். சூழல்லையும் ஜெயலலிதாவும் தினகரனும் ஒன்றும் இல்லை. எந்த தளத்திலையும் இருவரின் நடவடிக்கைகளையும் நம்ம ஒன்று சேர்த்து பேச முடியாது. ஜெயலலிதா செஞ்சாங்க, அம்மாவுக்கு இணையா நான் யாரையுமே வச்சு பார்க்க விரும்பல, அது வேற. ஆனால் அம்மா இருக்கும்போது இப்போ கட்சிக்கு எதுங்க வழிகாட்டி நெறிமுறை? நம்ம ஒரு குடும்பத்தில் கூட பெரியவங்களை பின்பற்றி தான் சின்னவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அம்மாவும் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் எங்களுக்கு சில வழிகாட்டி நெறிமுறைகளை அவங்களுடைய காலத்தில் எங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறார்கள். அப்போது நாங்கள் அந்த அடியொற்றி தான் சில வேலைகளை செய்கிறோமே தவிர நாங்களும் தனியாக செயல்பட முடியாது. சுமந்த், இல்லை, பேராசிரியருடைய தர்ம சங்கடம் தெரியுது. ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டால்தான் இந்த அப்பாயின்மெண்ட் செல்லும். துணை பொதுச் செயலாளராக திரு தினகரன் செயல்படுகிறாரா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. அது எல்லாரும் ஏற்றுக்கிறாங்களா? அதுதான். ரெண்டாவது என்ன அப்படி இதில் என்னன்னா, இந்த 19 பேரில் ஏற்கனவே பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு அந்த பதவி தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ரீதியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த மாதிரி மற்ற 18 பேருக்கு இந்த பதவியை கோட் அன்கோட் பதவி, ஏன்னா அது பதவி செல்ற பதவியா செல்லாத பதவியாங்கிறது ஒன்றும் தெரியாது, அந்த பதவியை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா இல்லையா? ஏன்னா அதுதான் அவர்கள் இந்த திரு தினகரன் அணியில் இடம்பெறுகிறார்களா இல்லையாங்கிறதுக்கு அது ஒரு 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 சிம்பிள் ஒரு சமிஞ்சை. அது 100க்கு 100 அதுவும் சொல்ல முடியாது. நாளைக்கு எப்படி காத்து அடிக்குதோ அந்த பக்கம் அவங்க போறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி ஒரு இன்டிசைசிவா இருக்கிறாங்களோ? ஏன்னா பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது, மீடியாலையும் பேசப்பட்டது நேற்று முதலமைச்சரிடம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த தினகரன் விவகாரத்தில் அவருடைய அணுகுமுறை என்ன அப்படிங்கிற பெரிய பிரச்சனை என்ன? திரு ஜெயக்குமார் சொல்றாரு, சிலர் மற்ற அமைச்சர்கள் சில பேர் சொல்றாங்க. ஆனால் முதலமைச்சர் அதை பத்தி வாயே திறக்கல. திரு தினகரனை ஆதரித்தும் பேசல, எதிர்த்தும் ஒன்றும் பேசல. ஆனா பேசுறவங்கள பேசாதீங்களும் சொல்லல. ஸோ அடிப்படையாக அவர் எவ்வளவு நாள் இதுல இன்டிசைசிவா இருக்காரோ அவர் வாய்ப்பை திரு தினகரனுக்கு வழங்கி இருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த நேற்று திரு தினகரன் செஞ்சிருக்கிறது ஒரு ரொம்ப கிளவர், ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மூவ். ஏன்னா தன்னிச்சையாக அறிவிக்கிறாங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க?
இப்ப இவங்களை ஏத்துக்கிறீங்களா? இந்த புதிதாக நியமிக்கப்பட்ட அந்த 64 பேரை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில இயங்கும் அந்த அணி ஏற்றுக்கொள்கிறார்களா, இல்லை ஏற்றுக்கொள்ளவில்லையா? இப்ப இவங்க இந்த நபர்கள் ஏற்கனவே சிலர் பதவியில இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து செயல்படுறத இவங்க ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தமா? சோ நீங்க என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க வந்து இதை டிலே பண்றீங்களோ, ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஒரு டிசைசிவா ஒரு முடிவு எடுத்து ஆக வேண்டும். அதை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ தள்ளி போடுறீங்களோ திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கு அது பாதகமாகத்தான் அமையும். எவ்வளவுக்கு எவ்வளோ குவிக்காக அவங்க ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு நடவடிக்கை, ஒரு ஃபேமா டிசைசிவா, திரு ஓபிஎஸ் இருந்தார் 4 மாதத்துக்கு முன்னாடி, அவருடைய மக்களிடையே எப்படி அவருடைய செல்வாக்கு இருந்தது, இன்னைக்கு எங்க போயிருக்கு. ஸோ அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த, ஏன்னா திரு தினகரன் டிசைசிவா வராரு, நான் 60 நாள் கழிச்சு நான் வரேங்கிறாரு. என்ன இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போல அப்படிங்கிறது வந்து அவர் வந்து உடனடியாக ஒரு கிரைசிஸ் ப்ரோவோக் பண்ண வேணாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் ஆஃபீஸ் பேரர்ஸ் அனௌன்ஸ் பண்றது டைரக்ட் சேலஞ்ச். இந்த சேலஞ்சுக்கு அப்புறமும் வந்து நான் சும்மாவே இருப்பேன். இது வந்து எடப்பாடிக்கு நெருக்கடின்னு தான் பார்க்கணுமா? நிச்சயமா நெருக்கடி, நிச்சயமா. ஏன்னா உங்களுக்கு தொடர்ந்து இந்த சூழலிலும் வந்து எந்த விதமான ஒரு பதிலும் வரவில்லை என்றால், ஒன்று அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அர்த்தம். இவர் நியமனம் செய்தது செல்லும், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தானே அர்த்தம். ஏன்னா நீங்க அதை வந்து குவெஸ்டின் பண்ணலையே. ரெண்டாவது, நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் என்னால் அதை தடுக்க முடியவில்லை. இது ரெண்டு தான் ஏதாவது ஒரு ஐ டோன்ட் அக்செப்ட். இல்ல, தினகரன் கொடுத்த பதவியை ஏத்துக்கிட்டவங்க எல்லாம் வந்து கட்சிக்கு எதிரானவர்கள்ங்கிற ஒரு நிலைப்பாட்டு கொண்டுட்டு வரணும். அவங்கள வந்து இப்ப பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் மாதிரியே பேச வைக்கணும். இல்லைன்னா இல்ல, அதுதான் இப்போ இன்னைக்கு நிச்சயமா வந்து இந்த மீதி 18 பேருக்கும் உங்க கேமரா போகுது, ஊடகங்கள் எல்லாம் போய் கேட்க போறாங்க இந்த கேள்விகளை. சோ இந்த 19 பேர்ல எவ்வளவு நபர்கள் ஆக்சுவலா திரு தினகரன் பக்கம் இருக்கிறாங்கிறது ஓரளவுக்கு தெரிய வந்துடும். ஆனால் அதை விட முதலமைச்சருடைய தலைமையில் இயங்கக்கூடிய அந்த அணிக்கு 2 பாசிபிலிட்டி தான். ஒன்னு வந்து நான் அவர் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், அதனால தான் நான் சும்மா இருக்கிறேன், ரைட்? ஆர் நான் அதை ஏத்துக்கல, ஆனா என்னால ஒன்றும் செய்ய முடியல, தடுக்க முடியல. இரண்டுமே முதலமைச்சர் தலைமையில் இயங்கும் அந்த அணிக்கு ஒரு வீக்னஸ் பாயிண்டா தான் இருக்கும். நிச்சயமா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவருடைய நிலைப்பாடை தெளிவுபடுத்த வேண்டும். எடப்பாடி தரப்புக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக தான் இந்த அறிவிப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இது நெருக்கடியே கிடையாதுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்களுடைய தமிழக முதலமைச்சராக இன்றைக்கு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அண்ணன் எடப்பாடி அவருடைய அரசானது வந்து அம்மா வழியில், அம்மா இருக்கும்போது கூட வந்து எதிர்க்கட்சி தலைவர்லாம் எவ்வளோ பேர் எவ்வளோ அறிக்கை விடுவாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனைனா தான் அம்மா அறிக்கை விடுவாங்க. எல்லாத்துக்குமே அம்மா அறிக்கை விட்டுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பேசுகிறத விட மக்களுக்கு செய்யறதுல தான் அதிகமான கவனம் அக்கறை இருக்கும். அதே மாதிரி தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கூட இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 150 நாள் கூட ஆச்சா என்னன்னு தெரியல, அவ்வளோ நன்மைகளை இவர் வந்து இந்த விவசாயிகள் இன்னைக்கு கிராமங்களில் போனால் என்னமா மனசார வாழ்த்துறாங்க தெரியுங்களா? மகாராசன் நல்லா இருக்கும். எடப்பாடி இவ்வளவு புகழ்ந்து பேசுறீங்க, எடப்பாடி கிட்ட கேட்டுட்டு ஆலோசனை செஞ்சுட்டு தான் தினகரன் வந்து இந்த நிர்வாகிகள்லாம் போட்டாரா? இல்லை, எப்படி அவர் ஆலோசனை கலந்த மாதிரி எதுவும் ஒரு செய்தியே வரலையே. அவரு பொறுத்தளவில் அப்ப நெருக்கடி தானே? நெருக்கடி இல்லைங்க. அது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு வந்து பல பொறுப்புகளை கொடுத்து கட்சி மேலும் வலுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் வந்து பேசும்போது, நான் இந்த பதவியை ஏத்துக்கல, எடப்பாடி தலைமையில தான் செயல்பட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து எடப்பாடி கிட்ட கலந்து ஆலோசிக்காம இவங்களை நியமனம் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. எடப்பாடி கிட்ட கலந்து ஆலோசிக்காம தினகரன் தன்னிச்சையாக நிர்வாகிகளை நியமனம் செய்யறாரு அப்படின்னா எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதா அவருடைய எண்ணம். இங்கதான் நீங்க ஒரு நுட்பத்தை புரிஞ்சுக்கணும். இவர் ஓபிஎஸ் அண்ணன் கூட இருக்கிறவங்கலாம் என்ன, அவர் என்ன பண்ணாரு, இப்போ இருக்கிற பொறுப்பாளர்ல மாண்புமிகு சின்னம்மா உட்பட எல்லாரையுமே நீக்கிட்டு அவர் புதுசாக பொறுப்பை போட்டார். ஆனால் அது மாதிரி இவர் யாரையும் நீக்கிட்டு போட்டிருக்காரா? கூடுதலாக சேர்த்துருக்கிறாரு. ஆனால் அங்கே யாரும் சொல்லலையே, நாங்கள் வந்து தினகரன் தலைமையில் செயல்பட மாட்டோம், எடப்பாடி தலைமையில் தான் செயல்படுவோம்னு இப்போ சத்யா பன்னீர்செல்வம் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி அது அவரு யாரும் சொல்ல, அது வந்து டிடிவி தினகரன் ஒரு முடிவு எடுத்தாங்கல்ல, ஓபிஎஸ் தலைமையில தான் செயல்படுவோம்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. இல்ல, எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாரா? உங்களுடைய இந்த அறிவிப்புகள் எல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்கிறாராங்கிற ரீதியாக நேற்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு திரு தினகரன் சொன்ன பதில் வந்து நீங்க அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் தான் கேட்கிறார் சொல்றாரு. சோ இது முதலமைச்சர் இப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த முடிவு எடுத்துக்கிறாங்கல்ல,
நான் வந்து தினகரன் தலைமையில செயல்பட மாட்டேன், எடப்பாடி தலைமையில தான் செயல்பட போறேன்னு இப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவருக்கு கொடுத்த மகளிரணி பொறுப்பை வந்து வேணான்னு சொல்றாங்கல்ல. இது வந்து இப்ப எடப்பாடி கிட்ட இவங்க கலந்து ஆலோசிக்கல அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. எடப்பாடிக்கு எதிரான நடவடிக்கை என்னன்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நிச்சயமா திரு தினகரன் அந்த மீடியா சந்திக்கும் போது நாங்கள் வந்து உட்கார்ந்து திரு எடப்பாடியுடனும் அவருடைய மற்ற அமைச்சர்களுடனும் நாங்கள் கலந்து ஆலோசித்து தான் நாங்கள் முடிவு எடுத்தோம்னு சொல்லவே இல்லையே. சில அமைச்சர்கள் அவ்வப்போது என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார்கள்னு ஒரு வார்த்தை சொன்னாரே தவிர எந்த ரீதியாகவும் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டது நாங்கள் வந்து எல்லாரும் கலந்து ஆலோசித்து தயாரித்தோம்னு ஒரு வாட்டி கூட அவர் சொல்லலையே. அவர் உங்க கூட இருக்கிறாரான்னு கேட்கறதுக்கு நீங்க அவரை கேளுங்க தானே சொல்றாரு. அவர் வந்து உறுதியாக என்னுடன் தான் அனைவரும் இருக்கிறார்கள்ங்கிற இதுவே அவர் முதலமைச்சரை நீங்க கேளுங்க அப்படிங்கிறாரு. அவர் தானே பதில் சொல்லணும் அதுக்கு. இல்ல முதலமைச்சர் அவரே என்ன சொன்னாரு, இவங்க ஒற்றுமை அடையட்டும், அம்மா கண்ட ஆட்சியும் தலைவர் கண்ட கட்சியும் தொடர்ந்து நீடிக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் அதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து எங்களை ஒரு காரணமாக காட்டினால் நாங்கள் விலகி நிற்கிறோம் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. இப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாகவே வந்து சொல்கிறேன், இப்போ இந்த பிரச்சனையிலேயே ஒரு நன்மை நடந்து தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதே ஊடகங்கள் பத்திரிகைகள்லாம் என்ன எழுதுனீங்க, மறுபடியும் அந்த இவர் சின்னம்மாவனுடைய குடும்பத்தை சுட்டி காட்டி அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தில் வந்து விட்டது, இவர் ஆதிக்கம் செலுத்துறாரு, அவர் ஆதிக்கம் செலுத்துறாரு, திமுக மாதிரியே பல பவர் சென்டர் ஆயிடுச்சு. இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு சொல்ல வந்த கருத்தை முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க கேளுங்க. அப்படிலாம் நீங்க வந்து போட்டு வெறும் வாயில வந்து அவுல் கடிச்ச மாதிரி போட்டு மென்னுன்னு கிடந்தீங்க. கடைசியில பார்த்தா ஒரு துக்க நிகழ்ச்சியில் வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து எங்களுக்குள்ளே தண்ணி அடித்து தண்ணி விலகாதுன்னு. அப்போது இந்த பிரச்சனைகளுக்கு இடையில் ஒரு குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்படுத்தி இருக்கிறோமா இல்லையா? அதனால் அதிமுக பொறுத்தவரை நீங்கள் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, நிச்சயமாக எதிர்கட்சிகளோ அல்லது எங்களை பிடிக்காதவர்களோ நினைக்கிற மாதிரி எந்த காலத்திலையும் வந்து இங்கே வந்து ஒரு பிரச்சனையும் வராது. அதாவது நகை செஞ்சால் கூட சேதாரம் இருக்கும். ஆனால் அதிமுக பொறுத்தளவில் எந்த சேதாரமும் இருக்காது. இது தொடர்ந்து நிச்சயமாக. நேற்று தினகரன் பேசுற போது அரசாங்கத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னா நேற்று செய்தியாளர்கள்ட்ட சொல்றாரு. சரிதானே? ஏன்னா அவரு தானே வந்து நீங்க ஆட்சி இது நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அது சரியா தான் சொல்லி இருக்கிறாரு. அரசாங்கத்தை பொறுத்தவரை இல்ல, கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் கட்டுப்பாட்டின் கீழ் அமைச்சர்களோ முதலமைச்சரோ இல்ல, அப்போ தன்னிச்சையாக அவங்க எல்லா முடிவும் எடுக்கிறாங்கன்னு தானே இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. இல்லைங்க, நீங்க கூட காங்கிரஸ்ல எடுத்துங்க, பவர்ல மன்மோகன் சிங் இருந்தாரு, சோனியாவும் ராகுல் வந்து இவர் சோனியா காந்தி வந்து வெளியில இருந்துகிட்டு தான் இயக்கத்தை நடத்திருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பாஜகவில் பாத்தீங்கன்னாக்கா பிரதமர் மோடி, அமித்ஷா வந்து அது மாதிரி நீங்க எடுத்துக்கீங்களா, கேட்காம செயல்பட்டாரா? சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ சொன்னதை நேர்மாறாக. சரி, அவரு இருங்க இன்னைக்கு ஒரு சில பிரச்சனைக்காக வெளியே நிற்கிறாங்க. ஆனா அவங்க கேட்காமலே கடைசி வரலும் கேட்காமலே நடந்துக்குவாங்களா ஒருத்தர்? இது என்னைக்கு இருந்தாலும் ஒன்றுபடக்கூடிய ஒரு இயக்கங்க. நான் என்ன பொறுத்த எங்களை மாதிரி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறேன்னா, பாரதியார் சொன்ன மாதிரி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. அனைவருக்கும் தாழ்வு, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும். இந்த பாரதியினுடைய வரிகளை எல்லாருமே நினைச்சு பார்க்கணும். ஏன்னா நான் கேட்குறேன், அம்மா இருக்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க? அம்மா தான் நம்பர் 1, நாங்கள்லாம் 0 சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு அந்த அம்மா இன்னைக்கு அந்த இடத்துல இல்லை. அப்போ அந்த இடத்துல இன்னைக்கு யார் இருக்கிறாரு? அண்ணன் எடப்பாடியார் தான் வந்து அம்மா இருந்த இடத்துல இருக்கிறாங்க. நான் ஒரு வாழ்த்துக்காக சொல்றேன், எல்லாரும் அது மாதிரி வரணுன்றதுக்காக சொல்ல வரல. ஏன் அப்படி ஒரு திங்கிங் வரக்கூடாது? ஏன்னா நம்மளுடைய எதிரிகள் வந்து எப்போ நம்மளை வந்து களை வரலான்னு பார்க்கும் பொழுது நாம என்ன பண்ணணும்? நம்பர் 1 இன்றைக்கு யார் எந்த இடத்துல இருக்கார்? எடப்பாடியார் இருக்கிறார். எல்லாருமே நாமெல்லாம் 0 தானே. அப்போ நம்ம எல்லாம் அந்த ஒண்ணு பின்னாடி போய் நின்னா என்னன்னு வந்தா இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் வருமா? வராது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க சொல்றதுல இருந்து எடப்பாடி தலைமையில கட்சியும் செயல்படணுமா, ஆட்சி செயல்படுற மாதிரி கட்சியும் செயல்படணும் அப்படி சொல்ல. அதாவது நம்பர் 1 எடப்பாடியார் இருக்கிறார் போது இப்ப எல்லாரும் இப்ப ஓபிஎஸ் உட்பட நான் சொல்றேன், எல்லாரும் ஒன்னாயிட்ட பிற்பாடு நீங்க தான் தெளிவா தானே சொல்றீங்க தீரன், ஜெயலலிதா மாதிரி எடப்பாடியார் இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல, அம்மா இடத்துல இன்னைக்கு இருக்கிறது யாரு? நம்பர் 1 இடத்துல. சரி, ஜெயலலிதா வந்து ஆட்சியையும் பாத்துக்கிட்டாங்க, கட்சியையும் பாத்துக்கிட்டாங்க. ஜெயலலிதா இடத்துல எடப்பாடி இருக்கிறாரு அப்படின்னா இப்ப தினகரன் எடுத்த எல்லா முடிவும் தப்பு. தினகரன் வந்து எடப்பாடி தலைமையில செயல்படணும், எடப்பாடி கிட்ட கட்சி பொறுப்பை ஒப்படைக்கணும் நீங்க சொல்றதானே புரிஞ்சுக்க வேண்டியது. இல்ல சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அனைத்து இந்திய அண்ணா திமுக செயல்பட்டு இருக்கு. ஒரு சில நேரத்தில் புரட்சி தலைவர் இருந்த காலத்திலேயே ராகவானந்தன் பொதுச் செயலாளராக இருந்துக்கிறாரு, பாவு சண்முகம் பொதுச் செயலாளராக இருந்துக்கிறாரு, அப்புறம் அவரே வந்து பொதுச் செயலாளராக முதலமைச்சராக இருந்துக்கிறாரு. அம்மாவும் அது மாதிரி தான். அதனால வந்து அப்ப எம்ஜிஆரை கேட்காம முடிவெடுத்தாங்களா? பொதுச் செயலாளராக இருந்தவர்கள்
எம்ஜிஆரை கேட்காம ஏதாவது கட்சி ரீதியாக நிர்வாகிகளை நியமிக்கிறதையோ இல்ல நிர்வாகிகளை நியமிச்சவங்க வந்து நான் வந்து இவர் தலைமையில செயல்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னதையோ எல்லாம் பார்க்க முடியுமா? இல்ல எம்ஜிஆர் தான் பவர் சென்டர். இல்ல கேட்காம எடுத்தாங்களா கேட்டு எடுத்தாங்களான்றது எனக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க அதை சம்பந்தப்பட்டவங்களை கேட்டாதான் தெரியும். இல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்ப ஊடகத்திட்ட பேசி இருக்கிறார்ல, நான் வந்து தினகரன் தலைமையில செயல்பட விரும்பல, எடப்பாடி தலைமையில செயல்பட விரும்புறேன்னு அவர் சொல்றாருல்ல. அவங்க விருப்பம், அது போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? அரசாங்கத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தினகரன் சொல்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இல்ல நிச்சயமா வந்து இதே நிலை தொடர்ந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு பல நாட்களுக்கு இல்லை. ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடன் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதே நிலைனா, அதாவது திரு தினகரன் வந்து தொடர்ந்து வந்து அவர் மேற்கொண்டு அறிவிப்புகள் வந்தாலும் வரலாம். அதுக்கு பிறகு அவருடைய அந்த டூர் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் அதாவது தொண்டர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அணி வாயே திறக்காம இருக்கு அப்படின்னு தொடர்ந்து அதே மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கு. இன்னொரு அணி வந்து அதிரடி அறிவிப்புகளை கொடுத்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போறாங்க. அப்படிங்கிற போது கேம்பெயினிங் போற மாதிரி தங்களுடைய ஆதரவை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடும் போது இல்ல ஓபிஎஸ் தரப்பு ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திரு தினகரன் தரப்பும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க. இப்போ உங்களுக்கு என்ன, இந்த பக்கம் ஆட்சி இருக்கிறது, பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கதான் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இன்றைய நிலை. ஆனால் அதை வந்து கன்சாலிடேட் பண்ணிக்கணும் இல்லையா? அதை வந்து ஒரு உறுதிப்படுத்திக்க வேண்டியது திரு எடப்பாடி பழனிசாமி கையில, அவருடைய கையில இருக்கு. அவரும் அவருடைய அணியில் இருக்கிற அது நேற்று உறுதிப்படுத்தப்பட்டதான தெரியுது. பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்புல பார்க்க முடியல. அப்ப எடப்பாடி ஆட்சி அதிகாரம் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு அணியா இருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியது. பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் திரு தினகரனுக்கு தேவை, ஒரு அரசுக்கு பிரச்சனை உண்டாக்குவதற்கு தேவை 17 சட்டமன்ற உறுப்பினர்கள். சோ இது வந்து இவரிடம் வந்து திரு தினகரனும் உதாரணத்துக்கு 25 எம்எல்ஏ இருக்காங்கன்னு வச்சுங்க, அதுவே அவருக்கு போறோம். அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பதற்கு 25 பேர் போறோம். சோ உங்களுக்கு பெரும்பாலான இவர்கிட்ட திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட 100 பேர் இருக்கலாம். ஆனால் இந்த பக்கம் வந்து ஒரு 22 பேர் 23 பேர் இருந்தா கூட பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழல், அந்த சிச்சுவேஷன் திரு தினகரன் கையில வந்து தினகரனால ஆட்சிக்கு எந்த நேரத்துல ஆபத்து வரலாம்னு பார்க்கலாமா? இல்ல, ஆபத்து அப்படிங்கிறது வந்து உடனடியாக நான் பார்க்கவில்லை. இது வந்து இன்னும் சில காலம் இது போனாக்க இது எப்படி பேன் அவுட் ஆகுங்கிறது ஒரு வெயிட் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது, மிக முக்கியமாக இவர்கள் வந்து இந்த 122 நபர்களை ஒன்று கூட்டி, அந்த 122 பேர்ல எவ்வளவு பேர் இந்த பக்கம் போறாங்கிறது எக்ஸ்க்ளூடிங் தட், அவங்க வந்து கன்சாலிடேட் பண்ண வேண்டிய முயற்சியில ஈடுபட வேண்டும். ஈடுபடலைன்னா தொடர்ந்து இப்போ ஆறுகுட்டி இருந்தார் ஓபிஎஸ் உடன், அவர் தான் முதல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் திரு ஓபிஎஸ் அவர்கள் செல்வி ஜெயலலிதாவுடைய சமாதியிலிருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள ஆறுகுட்டி வந்துட்டார் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு. அவர் ஏன் விட்டுட்டு போனாரு? இந்த இன்டிசைசிவ்னஸ். எதையுமே வந்து வந்து ஒரு காலத்திற்குள் ஒரு முடிவு எடுத்து, அந்த முடிவுல வந்து நீங்க முடிவு தப்பாவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம், அது வந்து காலம் சொல்லும். ஆனா முடிவே எடுக்காம நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுடைய ஆதரவு சரி. நேற்று தினகரன் செய்தியாளர் சந்திப்புல அதையும் வெளிக்காட்டினதா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஜெயலலிதா வழியில இந்த ஆட்சி நடந்தா 4 ஆண்டுகள் நீடிக்கும், 4 ஆண்டுகள் நீடிக்குமான்னு செய்தியாளர்கள் கேட்கிற போது ஒரு கண்டிஷன்ஸ் போட்டிருக்காரு, கொக்கி போட்டிருக்காரு. ஜெயலலிதா வழியில இந்த ஆட்சி நீடிச்சா 4 ஆண்டுகள் நீடிக்கும்னா அது என்ன அளவுகோல்? அதை யாரு தீர்மானிக்க போறா? அது தினகரன் தான் தீர்மானிப்பாரா? இது இனிமேல் ஜெயலலிதா வழியில நடக்கலைன்னா அவர் அந்த ஆட்சியை கலைச்சு இல்ல. அவர் வந்து சொல்றது என்னன்னா, அம்மா அவர்கள் இருக்கும்பொழுது மக்களுக்காக ஏராளமான நலத்திட்ட உதவிகளையும் வளர்ச்சி திட்ட பணிகளையும், ஒரு தமிழகத்தை ஒரு அமைதி பூங்காவை வச்சுக்கிட்டு, மின்வெட்டு மாநிலமாக இருந்த மின்மிகு இப்படி பல நன்மைகளை அம்மா அரசு செஞ்சிருக்கு. அதே மாதிரி எடப்பாடியார் அவர்களுடைய அரசும் செஞ்சா. இப்போ அண்ணா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது கூட என்ன சொன்னாங்க, அம்மா வழியில் அவர் நல்லா சிறப்பாக செயல்பட்டார்னா அவர் தொடர்ந்து நீடிக்க போறாருன்னு தான் சொன்னோம். அவர் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தாருன்னா இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் சின்னம்மாவை என்ன பண்ணியிருப்பாங்க, அவரே இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாம் அவசரப்படுறாங்க. இருங்க சார், சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த ஜீரோக்கள்லாம் ஒரே ஈக்குவலாக இருந்தாங்க இல்லைங்களா, ஈக்குவலாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் ஜீரோக்கள். ஏங்க அம்மா நம்பர் 1, நாங்க எல்லாருமே ஜீரோ தான். அதுல பெரிய ஜீரோவா அமைச்சர் இருப்பாங்க. எத்தனை ஜீரோ சேர்ந்தாலும் பயனில்லை தானே? எத்தனை ஜீரோ சேர்ந்தாலும் பயனில்லை. ஒண்ணு தேவைதானே? அந்த ஒண்ணு தேவைதானே? அந்த ஒண்ணு யாரு? இப்போ அந்த ஒண்ணு தானே இப்போ பிள்ளையாரா பிடிச்சி வச்சிருக்கிறோம் அண்ணன் எடப்பாடியா நாங்க. அப்ப இப்ப அம்மா வந்து சின்னம்மா வந்து அதுக்கு பிறகு நாங்க தேர்ந்தெடுத்து அம்மா சின்னம்மா தானே வந்து எடப்பாடியாரை வந்து முதலமைச்சரா இருக்க வச்சாங்கன்னு சொல்றீங்க. அப்ப அந்த இடத்துல இருக்கும் பொழுது, அதாவது பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்சு பாருன்னு கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி அம்மா இருந்த இடத்துல இன்னைக்கு எடப்பாடியார் பூ மாதிரி இருக்கிறாரு. ஏன் அந்த பூ பின்னாடி போய் நம்ம எல்லாரும் வந்து அவருடைய கருத்தை வலுப்படுத்தி ஆட்சி நம்ம எல்லாரும்னா நீங்க தினகரனுக்கும் சேர்த்தே தான் இந்த அறிவுரையை சொல்றீங்க. எல்லாருக்கும் நான் அதான் சொல்றேன். ஏன்னா அதாவதுங்க,
உங்களுக்கு தெரியும், கிராமத்தில் வந்து இந்த 2 நாய்க்குட்டிகளுக்கு ஒரு அப்பம் கிடச்சிருச்சு. அந்த அப்பத்தை இதுங்க யார் சாப்பிடணும், நான் தான் சாப்பிடணும், நீ எனக்கு தான் கூட, எனக்கு தான் அதிகம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து இது வருது, குரங்கு வந்து என்ன பண்ணுது வந்து, நான் வந்து உங்களுக்கு பங்கிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடையில போட்டு கொடுக்கும்போது அந்த கதை உங்களுக்கு தெரியும். அது என்ன பண்ணுது வந்து வேணும்னே என்ன பண்ணுது, குரங்கு வந்து பூனை அப்பகத்துக்கு இது பண்ணும்போது அளவு குறைவாக ஒருத்தருக்கும் அளவு கூடுதலாக ஒருத்தரும் கொடுக்கும்போது, இல்லை அவரது அளவு பெருசானா சரி அதை நான் குறைச்சிடறேன். இப்படியா வந்து அளவு கூடுதலாக இருக்கிறத குறைச்சிக்கினே வந்து அப்பத்தை பூரா பூனை சாப்பிடல, குரங்கு தான் சாப்பிட்டுச்சு. அது மாதிரி இல்ல அது மாதிரி எங்களை பல பேர் கபலீகரம். நான் பேரை சொல்லி இதெல்லாம் யாருன்னு நான் சொல்லி கேட்க 19 தான் கேட்க முடியும். ஏன்னா நீங்க பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகள் அந்த மாதிரி. இல்ல யாரா இருந்தாலுங்க, என்ன உதாரணம், இது யாருக்கு பொருந்தும், யாருக்குள்ள சண்டை நடக்குது, யாரு பஞ்சாயத்து பண்றா, இப்ப அப்ப யாருக்கு போகும்? இல்ல இப்ப ஏன் அது ஸ்டாலினுக்கு பொருந்தாதா, அல்லது வந்து பிஜேபி வந்து கழகங்கள் இல்லாத ஆட்சிங்க நாங்க அமைப்புன்னு சொல்ற பிஜேபிக்கு பொருந்தாதா, இல்ல எப்படா வந்து நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிற காங்கிரஸுக்கு பொருந்தா? இது எல்லா எதிர்கட்சிகளுக்கும் பொருந்துங்க. நான் சொல்றது பொத்தாம்பதோ எங்க ஆளுங்க அதை உணர்ந்து தங்களை தாங்களே வந்து கட்சி வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பேசினா நீங்க ஸ்டாலின் காங்கிரஸ் சொல்றீங்க. நீங்க தானே கேட்டீங்க. இப்ப அவரே என்ன சொல்றாரு, இல்ல இருங்க அவரே ஸ்டாலின் என்ன சொல்றாரு, தோ வந்துருச்சு அடுத்த மாசம் 3 மாசம் இப்படியா வந்து ஜோசியம் பார்த்து சொல்லினே இருக்காரு இல்லையா, எங்கேயாவது நடந்துதா? இல்ல நான் தினகரன் சொன்னதுக்கு தானே இப்ப நான் கேட்டேன். தினகரன் நேற்று செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது இல்ல கார்த்தி, எங்கேயாவது ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஒரு நபர், இவர் டெக்னிக்கலி இவர் ஆளுங்கட்சியினுடைய நபர் தான் நம்ம எடுத்துக்கணும். அது துணை பொதுச் செயலாளருங்கிறது செல்லுமா செல்லாதா அது வேறு. ஆளுங்கட்சியினுடைய நபர் வந்து ஒழுங்கா நீங்க செயல்பட்டீங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி நடக்கும்னு சொல்லி நீங்க கேட்டுப்பட்டிருக்கீங்களா? ஆதரவு கட்சி கொடுக்க, அதாவது அலையன்ஸ் கூட்டணி கட்சிகள் பேசலாம், ஆதரவு வெளியில இருந்து கொடுக்கிற கட்சிகள் பேசலாம், இந்த மாதிரி கட்சிகள் அதுவும் ஒரு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரே இந்த ஸ்டேட்மெண்ட் நிச்சயமா இதை விட வெளிப்படையாக ஒரு த்ரெட் வந்து ஒரு மிரட்டல் வந்து நிச்சயமா விட முடியாது. வெளிப்படையா அவர் சொல்லியிருக்காரு, ஒழுங்கா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு 4 வருஷம்னா அதற்கு என்ன அர்த்தம்? இருங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அண்ணனை ஒரு குடும்பத்தில் கூட வந்து அப்பா அம்மா சம்பாரிச்ச சொத்துக்கு பிள்ளைங்க அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு. அந்த நேரத்தில் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, என் அப்பா இப்படி அடிச்சுக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகக்கூடாதா, பார்க்குறவங்க பரிகாசம் பண்ணுவாங்களே அப்படின்னு ஒரு கிராமத்தில் கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு யாராக இருந்தாலும் சரி, அம்மா வழி நடக்கிறவர்களாக இருந்தால், புரட்சி தலைவர் அவர்களுடைய உண்மையான தொண்டர்களாக இருந்தால், இந்த இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்கணும்னா, ஆட்சி தொடர்ந்து நடக்கணும்னா, மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஒன்றுபடணும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அவருடைய செயல்பாடு, அவருடைய பேச்சு எல்லாமே இந்த சந்தேகத்தை எழுப்புது. நீங்க வந்து 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புதிய நிர்வாகிகள் பதவி கொடுக்கப்படுது. ஜெயலலிதா வழியில இந்த ஆட்சி நடக்கலைன்னா 4 ஆண்டுகள் நீடிக்காதுன்னு மறைமுகமா எச்சரிக்கை விடுக்கிறாரு. அது உண்மைதானே? அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுறாதீங்கன்னு அமைச்சர்களுக்கு பாடம் சொல்றாரு. இதுல யாரு அரசன் யாரு புருஷன், என்ன அவர் சொல்ல வராரு, இந்த எச்சரிக்கையை யாருக்கு விடுறாருன்னு புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்க. அது தினகரன் கிட்ட கேட்டால் தான் தெரியும். அவர் ஓபிஎஸ் நினைக்கிறாரா இல்லை வேற யாரையாவது நினைக்கிறாருன்னு அவரை கேட்டால் தான் தெரியும். நான் வந்து எப்படி சொல்ல முடியும், அவர் எந்த எண்ணத்தில் சொல்றாருன்னு தெரியாது. ஆனால் என்னுடைய வேண்டுகோள், நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு அருமையான இயக்கங்க தொண்டர் பலம் இன்னைக்கு 2 கோடியை நோக்கி வீறு நட போட்டுரு. நேரம் 2 கோடி ஆயிருக்கு அம்மா இருந்திருந்தா. இவங்க பண்ற இந்த சில்லற பிரச்சனைகள்ல இன்னைக்கு என்ன ஆகுதுனாக்கா, அதே பாரதி பாட்டு தான், தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ. இப்படி தொண்டை நினைக்கிறான். என்னையா தலைவர் உருவாக்கின கட்சி, அம்மா கஷ்டப்பட்டு இவ்வளோ ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து 2வது முறையாக கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இதை நல்லபடியாக கொண்டு மக்களுக்கு நல்லது செய்யறதை விட்டுட்டு இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்களா, இது தொண்டை ஒவ்வொருத்தரும் நினைக்கிறான். யார் அரசன் யாரு புருஷன் சொல்றாங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. உங்களுக்கு ஏதாவது புரியுதா அந்த ஸ்டேட்மெண்ட்? இல்ல, அதாவது எனக்கு அந்த 2வது ஸ்டேட்மெண்ட் கிளியரா புரியுது, 4 ஆண்டுகளுக்கு ஒழுங்கா செயல்பட்டாக்கான்னு அப்படின்னு. ஆனால் அடிப்படையாக இதனுடைய மாரல் இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக ஏதேனும் ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டும். தொடர்ந்து இந்த மாதிரி அப்படியே வந்து அமைதியை தொடர்ந்து காத்தார் என்றால் நிச்சயமாக அவர் பக்கம் இருக்கிற சில நபர்கள் திரு தினகரன் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒரு சைட்ல எப்படியுமே பாலிடிக்ஸ்ல வந்து சில சமயங்களில் அமைதி காப்பது எப்பவுமே ஒரு திரு நரசிம்மராவை பார்த்திருக்கிறோம். அவர் அமைதியை காத்தே வந்து பல சாதனைகளை செஞ்சார். ஆனால் எப்பவுமே வந்து அமைதி காக்கிறதே வந்து பாலிடிக்ஸ் உங்களால முடியாது.
ஒரு டிசைசிவாக ஒரு 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 நிச்சயம் முடிவு எடுக்கக்கூடிய, எப்போ எடுக்க வேண்டியவோ ஒரு முடிவு, அந்த முடிவை எடுத்து தான் ஆக வேண்டும். இல்ல என்ன லாபம் வந்துரும் இப்போ? எடப்பாடி தரப்புல உங்க ஒரு நிலைப்பாடை எடுக்காம தினகரன் பக்கம் போறாங்க, இல்ல தினகரன் வந்து ஒரு முடிவெடுத்து ஆட்சியை கலைக்கிறாருன்னே வச்சுக்கோமே, அதுல என்ன லாபம் வந்துரும்? 4 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்கிறதுனால தானே அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பயன் இருக்க முடியும். ஆட்சி அதிகாரம் கைவிட்டு போறதை விரும்புவாங்களா? இல்ல, அதாவது ஆட்சி அதிகாரத்தை திரு தினகரன் வந்து இந்த ஆட்சியை ஒருவேளை அது வந்து இப்போதைக்கு அந்த எண்ணம் இல்லை அப்படிங்கறதா என்னுடைய கணிப்பு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஆட்சியை கலைக்க கூடுமா இல்லையா அப்படிங்கிறது அந்த அதிகாரமே வந்து திரு எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கை பொறுத்துதான் இருக்கு. அவர் தொடர்ந்து இதே மாதிரி அமைதியாகவே இருந்தாருனாக்கா திரு ஓபிஎஸ்க்கு என்ன ஆச்சோ அதே மாதிரி ஆதரவு சரிந்து எம்எல்ஏக்களும் வந்து திரு தினகரன் பக்கம் அதிக அளவில் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நடந்து ஒரு காலகட்டத்தில் திரு தினகரனிடம் ஆட்சியை கவிழ்க்கும் அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக வெறும ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தலுக்கு போகும் ரீதியான ஒரு சூழலில் அவர் ஆட்சியை கலைக்க மாட்டார். வேற ஏதேனும் மேபி ஒரு திமுகவுடனோ இல்ல வேறு ஒரு அமைப்புகளுடன் ஆதரவு வெளியிலிருந்து அவங்க ஆதரிப்பாங்க, அந்த மாதிரி ஏதானும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் தினகரன் ஒரு வேளை, இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், இது நடக்கும் அப்படின்னு நான் சொல்லல, ஆனால் நடந்தால் கூட வெறும நம்ம கலைச்சிட்டு தேர்தலுக்கு போலாம் அப்படிங்கிற ரீதியாக உறுதியாக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கான சூழல், இவங்களே ஆட்சியை தொடர்வதற்கான ஒரு சூழல் இருந்தா மட்டும்தான். தினகரனுக்கு ஆதரவு, தினகரன் அவர்கள் ஆட்சியை கவிழ்த்தால் அவருக்கு ஏதேனும் ஒரு ஆதாயம் இருக்கணும் இல்லையா? ஆட்சியை கவிழ்த்துட்டு நம்ம போய் தேர்தலில் சந்திச்சு கட்சி பிளவுபட்டு தோல்வி அடைந்து திமுக ஆட்சி கொடுக்கறதுக்கு எதுக்கு ஆட்சியை கலைக்கணும்? அவர் நிச்சயமா யோசிப்பார் இல்லையா? சோ அதிமுக 3வது பிளவு விட்டு தேர்தல் மக்களை போய் சென்று சந்தித்தால் நிச்சயமா திமுக தான் ஜெயிக்க போகுது. அப்போ என்ன ஆதாயம் தினகரன் அவர்களுக்கு? சோ ஆட்சியை கலைக்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் ஒரு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்டை யோசிக்காமல் நிச்சயமா பண்ண மாட்டாங்க. ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ங்கிறது திமுக ஆதரவு இல்ல, இன்றைய சட்டமன்ற இன்னைக்கு இருக்கிற சட்டமன்றத்துல வேற ஆப்ஷனே கிடையாது. ஐயா சொன்னதை சுருக்கமா சொல்லிடுறேன். ஐயா சொன்னதுல வந்து நீங்க ஒரு கருத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது அம்மா வழி நடந்தால் இந்த அரசு 4 ஆண்டுகள் தொடர்ந்து நீடிக்குன்னு சொன்னார் இல்லைங்களா நம்ம டிடிவி தினகரன் அவர்கள். அதே மாதிரி இன்றைக்கு எடப்பாடியாருடைய அரசு என்ன செய்யல? குடிமராமத்து 100 கோடி ரூபாய் ஒதுக்கி செஞ்சாரு, வண்டல் மண் எடுத்து விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைய வச்சாரு, நீராபானத்தை கொண்டு வந்து தென்னை விவசாயிகள் எங்களுக்கு சொல்லி இருங்க நான் இல்ல எங்களுக்கு எதுவும் சொல்லவில்லை. யாரும் குறை சொல்லவே இல்லை. அம்மா வழியில நல்லது செய்யலாம். நீங்க தினகரன் பேசி புரிய வைக்கணும், இல்ல ஜெயலலிதா வழியில தான் அந்த ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கணும். புரிய வச்சா அந்த ஆட்சி அவருக்கே தெரியுங்க. அவர் எந்த குறையும் இருங்க ஓபிஎஸ் கிட்ட இருக்கிற தெரிஞ்சா அவர் விட்டு குற்றச்சாட்டா சொன்னாங்க. அவர் அதுக்கப்புறம் முடிவு எடுக்கும்போது நம்ம பேச நான் உங்க மூலமா ஒன்னு சொல்றேன். ஓபிஎஸ் அவர்கள் தினகரனுக்கு கூட ஏன் மூலமா பேசணுமா? ஊழல்ன்றாங்களே ஓபிஎஸ்ல, அவர் மாதிரி தினகரனுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா ஏதாவது செய்தி சொல்லணுமா? நீங்க அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளர் தானே? இல்ல அதான் நான் சொல்றேன். ஊழல் நிறைய செய்யலாம் அந்த பகுதியில். சொல்லி முடிச்சாரு கொஞ்சம் கொடுங்க. அதாவது ஓபிஎஸ் வந்து இருக்கிறவங்க ஊழல் சொல்றாங்களே, அண்ணா எடப்பாடியார் வந்து இன்னும் வந்து இப்பதான் மானிய கோரிக்கை முடிஞ்சு டெண்டரே விடுறாங்க. இதுல எப்படி ஊழல் நடந்திருக்க முடியும்? உடனே வந்து அவர் இருக்கிற காலத்துல தான் எல்லாமே நடந்தது, அந்த இதெல்லாம் பண்ணது, அலாட் பண்ணதெல்லாம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? இப்ப இவர் வந்து ஒரு யூனிட் மணல 520 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க? அது மாதிரி முடியுமா, கொடுக்க முடியுமா அப்படின்லாம் சொன்னாங்க. கொடுக்குறாரு. அதனால வந்து ஆட்சி நடக்குது இப்ப எடப்பாடி தலைமையில. என்னங்க ஆட்சி? நான் தான் சொல்றேன், கொங்கு நாட்டு தங்கம், எங்கள் சேலத்து சிங்கம் எடப்பாடி அரசு 4 ஆண்டல்ல தொடர்ந்து எம்ஜிஆர் அவருடைய ஆசை நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாச்சு. ஊதிய உயர்வு சரியா, சட்டமன்ற உறுப்பினர்கள் மனசாட்சிப்படி முடிவெடுக்கட்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் வந்து 55,000 ரூபாயிலிருந்து 1,05,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை நிறுத்தி வைக்கணும்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றம் இந்த கருத்து சொல்லுது. மனசாட்சிக்கு விரோதமா இருக்குன்னு நீதிமன்றம் கருதுவதாக இதை நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, என்னை பொறுத்தளவில் வந்து இந்தியாவில் பிற மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சம்பள உயர்வு தமிழ்நாட்டை விட அதிகமாக தான் இருக்குது. அதுக்காக நம்ம வந்து அதிகம் கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இப்போ சட்டமன்ற உறுப்பினர்லாம் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் வசதியாக இருக்கிறாங்களாம் நினைக்க முடியாது. ஏன்னா இல்லை, யதார்த்தமாக அது இல்லை. வசதியாக இருக்கணுமா என்ன? இல்லை வசதினா குறைந்தபட்சம் நீங்கள் இப்போ நான் ஒரு தனிப்பட்ட ஆளாக இருக்கும்போது என்னை தேடி 10 பேர் வரமாட்டான். அவனுக்கு ஒரு டீ காப்பி கூட என்னால் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நான் ஒரு எக்ஸ்எம்எல்ஏ இருக்கும்போது அந்த 10 பேர் என்ன பண்ணோம், அதில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேராக வரும். அப்போ அவனுக்கு ஆக
ஒரு பொது வாழ்வில் இருக்கிறவங்க தொகுதிக்கு போகணும், அங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்குன்னு சில படிகள் உட்பட தான் இது 1,05,000 ரூபாய் சம்பளமே கிடையாது. பல பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ அரசு ஊழியர் கூட கொடுக்குறாங்க, படிகள்லாம் சேர்த்து தான் கணக்கிடுறாங்க. இது வந்து என்ன பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்னா, சட்டமன்ற உறுப்பினருடைய ஊதியத்தை கூட உயர்த்துங்க. பல பேர் அப்படி தான் கருத்து சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் தவறு செய்யாத அளவிற்கு நீங்கள் வந்து கண்காணிங்க, அவங்களுக்கு அறிவுறுத்துங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக இருக்கும். இதில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் கூட ஒரு சொற்ப தொகை, இதனால் ஒன்றும் விவசாயிகளுடைய கடன்லாம் அடைச்சிட முடியாது இந்த தொகையை வச்சு. அது வந்து ஒரு சொற்ப தொகை தான். அதனால் பொதுவாழ்வில் இருக்கிறவங்க, இப்போ என்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறோம், நாங்கள் எங்களுக்கு அந்த பாஸ் இருக்கிறதுனால, எம்எல்ஏ பாஸ் இருக்கிறதுனால பேருந்தில் இலவசமாக போகிறோம். அது எங்களுக்கு ஒரு ரிலீஃபு. அதனால் வந்து ஏன் அவங்களுக்கு மட்டும் பாஸு, ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு அந்த மாதிரி யாரும் சொல்ல முடியாது. சுதந்திர போராட்ட தியாகி கொடுக்குறோம், மொழிப்போர் தியாகி கொடுக்குறோம். இது மாதிரி நமக்காக உழைக்க வர்ற பொதுநல ஊழியராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அவங்க நிம்மதியாக வந்து மக்களுக்கு செய்வன்ற அடிப்படையில் அவங்களுடைய தேவைக்கேற்ப இது வந்து உயர்த்தி இருக்கிறது. என்ன பொறுத்தல அதை தான் அவர் சொல்லிக்கிறார். நீதிபதி என்ன சொல்லிக்கிறாரு, சட்டப்படி தான் இது சரியாக தவறான்னு நாங்கள் பார்க்க முடியுமே தவிர வந்து இதில் தார்மீகத்தெல்லாம் பார்க்க முடியாது. உதாரணத்துக்காக சொல்கிறேன், வங்கி அதிகாரிகளுடைய சம்பளம்லாம் எங்கேயோ இருக்குது. சாதாரண அதே கேடரில் இங்கே ஒரு சாதாரண அலுவலகத்தில் பணி செய்கிறவங்க பார்த்தா மலைக்கும் மடுக்கும் உள்ள ஊதிய வித்தியாசம் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, வங்கி வந்து பொருளாதார ரீதியாக பண டிரான்சாக்ஷன் அதிகம் உள்ளது, அதனால் எங்களுக்கு வருமானம் இருக்குது கொடுக்குறாங்க. அங்கே வந்து அரசாங்கத்திட்ட வருமானம் இல்லை, அதனால் குறைச்சி, அப்படி அங்கே டிஸ்பேரிட்டி இருக்குது. அது மாதிரி தான் இந்த பொதுநல ஊழியராக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு பிற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த சம்பளம் என்னை பொறுத்தளவில் ஒன்றும் பெருசாக கூடுதல் கிடையாது. அதை பல பேர் எம்எல்ஏக்கள் வந்து சம்பளத்தை மட்டுமே எதிர்பார்த்துருக்குறாங்க. அதில் இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்களாக இருந்தாக்கா சம்பளத்தை பூரா கட்சியே வாங்கிக்குது. அப்போ அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. இதை என்னை பொறுத்தவரை இது ஒன்றும் தவறாக நான் பார்க்கல. இல்லை, நிச்சயமாக வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த 1,05,000ங்கிறது ஒரு அதிகமான எண்ணிக்கையாக நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா நிறைய பணிகள் அவர்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு, சில அளவு வந்து மக்களை சந்திக்க வேண்டியிருக்கு, செலவுகள் எல்லாம் அதில் இருக்குது. ப்ளஸ் பேராசிரியர் சொன்னது போல் பல மாநிலங்களில் கிட்டத்தட்ட டெல்லியிலலாம் அதிகம் கொடுக்குறாங்க, தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட 1,60,000க்கு மேலே கொடுக்குறாங்க, மகாராஷ்டிராவில் 1,32,000 கொடுக்குறாங்க, கர்நாடகாவில் 1,30,000-40,000 கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம் இது. எங்கே வந்து நம்ம சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக அக்கௌண்டபிலிட்டி. ஸோ நம்ம வந்து தொடர்ந்து நம்ம ஊதியத்தை ஒழுங்காக ஒரு நியாயமான ஒரு வேஜஸ் கொடுக்கணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதற்கு எப்படி அவங்கள ஹோல்டிங் தம் அக்கௌண்டபிள், அவர்களிடம் எப்படி நம்ம கேட்க முடியும், ஏங்க இது என்ன பண்ணியிருக்கிறீங்க, என்ன ஒரு அப்ரைசல் மெக்கானிசம். பல முறை இதை பற்றி பேசியிருக்காங்க, பாராளுமன்றத்திலையும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஏன்னா எல்லா கட்சிகளும் இதில் இதில் வந்து காங்கிரஸ், பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே ஒன்றுமே கிடையாது. எல்லா கட்சிகளும் ஒன்று திரும்ப பெறுவது வரைக்கும் கூட பேசப்படுது. அது பேசுகிறாங்க. ஒன்று வந்து ரைட் டு ரீகால். அதை விட உங்களுக்கு ஒரு அப்ரைசல் சிஸ்டம். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் பாஸ் வந்து இவாலுவேட் பண்ணுவார் சில கிரைட்டீரியா. இதிலெல்லாம் வந்து இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறாரு, இதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதேனும் ஒரு கிரைட்டீரியா இருக்கும். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ எந்த கிரைட்டீரியாவும் கிடையாது. எவ்வளோ கேள்வி கேட்டீங்க, எவ்வளோ கேள்வி கேட்டாலும் நீங்கள் தொடர போறீங்க, கேட்கலனாலும் தொடர போறீங்க, தொகுதிக்கு போனாலும் சம்பளம், போகலனாலும் சம்பளம், போய் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு சம்பளம், பேசலனாலும். ஆமா, இப்போ சச்சின் டெண்டுல்கர் போன்றவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, 3% 4% ஏதோ அட்டெண்டன்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களும் கையெழுத்து போட்டு அவங்களும் வந்து அவங்களுக்கும் சம்பளம் தானே வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரதுக்கு நம்ம பார்க்கணுமே தவிர, இந்த 1,05,000 கொடுக்கறதுங்கிறது ஒரே ஒன்று தான். இந்த ஒரு சில ஹெட்டிங்ஸை வந்து மாற்றி அமைக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. அந்த காலகட்டத்தில் தொலைபேசி அலவன்ஸ்னு கொடுப்பாங்க, டெலிஃபோன் அலவன்ஸ்னு. ஏன்னா அந்த காலத்தில் லேண்ட்லைனு 2-3 லேண்ட்லைன்லாம் மெயின்டைன் பண்ணோம். இப்போ 7,500 ரூபா கொடுக்குறாங்க. அது வந்து வேற ஏதாவது ஒரு ஹெட்டிங்கில் அதை மாற்றி கொடுக்கலாம். அந்த பணத்தை நான் எடுத்துக்கணும்னு சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 500 ரூபாய்க்கே உங்களுக்கு அன்லிமிட்டடாக நீங்கள் பேசிட்டு போகலாம். நீங்கள் 2-3 ஃபோன் கொடுத்தா கூட உங்களுக்கு 1,500 ரூபா தான் ஆகும். ஸோ அது 7,500ங்கிறது வேற ஹெட்டிங் போட்டு சில, ஏன்னா காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் இந்த அலவன்சஸும் வந்து மாற்றி அமைக்கணும். செயல்படாத சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள், இவங்களுடைய செயல்பாடுகள் இதை வந்து எப்படி பார்க்கறது? சம்பளம் வாங்குறாங்க, ஆனா மக்கள் பிரச்சனைகளை வந்து சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் அப்படிப்பட்ட தொகுதிக்கு போறது இல்லை. அப்படிப்பட்ட எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இருந்தால் கட்சியே நிராகரிச்சிடுது முதல்ல. அதுக்கடுத்தது அப்படியே தப்பித்தவரை அவங்க செல்வாக்கு வச்சு சீட்டு வாங்கினா கூட மக்கள் பார்த்து தோற்கடிச்சிடுறாங்க. இதுதான் இன்றைக்கி யதார்த்தமான நிலைமை. அதுலேயும் தமிழ்நாட்டு மக்கள் மற்ற
மாநில மக்களை விட தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. நானே கட்சி எங்க நிராகரிக்குது? செயல்படாத சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்குது கட்சி நடவடிக்கை சீட்டு கொடுக்காம விட்டுறாங்க. அடுத்த தடவை வந்து அவர் அந்த தொகுதியிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் 5 வருடம் அந்த தொகுதி மக்கள் வந்து அவர்கிட்ட தான் முறையிட போறாங்க. அவர் பிரச்சனை எதுவுமே பேச போறது இல்ல, மக்களை சந்திக்க போறது இல்லைன்னா அந்த 5 வருடம் ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல அப்ப அம்மா இருக்கும்போது கூட என்ன பண்ணுவாங்க, சில உளவுத்துறை அறிக்கையை வச்சுக்கிட்டு சில சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு பேசுவாங்க. என்ன சென்னையிலே இருக்கிறியாம, சட்டமன்றம் நடக்கிற நாளை தவிர நீ தொகுதியில் தான் இருக்கணும், சட்டமன்றத்திலே இங்கே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அம்மாவும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற முதலமைச்சரும் சொல்லுவார். அதனால் வந்து ஏன்னா அவங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் வரும், ஒவ்வொருத்தரை பற்றி ரிப்போர்ட் வரும். அப்போ வரும்போது என்னையா பேர் கெட்ட பேர் ஆகிட போகுது, போயா வா அதை பாரு அதை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா இருக்கும்போது அதே நடைமுறை தான், இப்போ இருக்கும்போது அதே நடைமுறை தான். அதனால் வந்து அதிமுகவை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு சாதாரண ஆளுக்கு தான் சீட்டு கொடுத்துக்கிறோம். நீங்கள் நினச்சிப்போம், மற்ற கட்சி மாதிரி கிடையாது. ரொம்ப ரொம்ப சாமானிய மக்களுக்கு எம்எல்ஏ எம்பி ஆக்கியிருக்கிறோம். அவன் என்ன பண்ணுவான், இங்கே விட்டா அடுத்தது ஊரில் தான் போய் விழுந்தாகணும். அவன் ஜனங்களாக தான் இருக்கிறான். அதனால் மக்களோட மக்களாக இருக்கிற கட்சி அதிமுக, எம்எல்ஏக்கள் எம்பிக்கள், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்று குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது. பிஜேபி தரப்பில் வெங்கையா நாயுடுவும் எதிர்க்கட்சியில் தரப்பில் கோபாலகிருஷ்ண காந்தியும் போட்டியிடுறாங்க. இன்று மாலையே முடிவு தெரிய வரும். மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் மற்றும் வாக்களிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வாக்குகள் வரும் வெங்கையா நாயுடுக்கு. அதனால அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. எப்படி பார்க்கலாம்? இல்லை, அவர் வெற்றி பெற போறாருங்கிறது கிட்டத்தட்ட உறுதி. ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 790 மொத்த வாக்கு, அதாவது லோக்சபா ராஜ்யசபா இரண்டும் சேர்ந்து அதில் வந்து இப்போ இருக்கிற கணக்குப்படி 482 கிட்டத்தட்ட வெங்கையா நாயுடு இருக்கிறது. அவருக்கு தேவை 395 தான். இதில் என்னன்னா, உங்களுக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கும் இதுக்கு ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமாருடைய ஜனதாதள் யுனைடெட் அண்ட் பிஜு ஜனதாதள், இந்த 2 கட்சிகளும் ராம்நாத் கோவிந்துக்கு ஆதரவு தெரிவித்த இந்த கட்சிகள் இந்த முறை கோபாலகிருஷ்ண காந்திக்கு ஆதரவு தெரிவிக்கும், வெங்கையா நாயுடுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை அப்படிங்கிற ரீதியாக சொல்லியிருக்கிறாங்களே தவிர மற்ற ரீதியாக ஒன்றும் பெரிய ஒரு மாற்றம் இல்லை. பாஜக காட்சிகள்லாம் மாறிடுச்சு, அதுக்கு இடையிலே காட்சிகள்லாம் மாறிடுச்சு. 338 உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு லோக்சபாவில் இருக்கிறாங்க. அது தவிர உங்களுக்கு 67 அதிமுக, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கானா ராஷ்டிர சமிதி. ஸோ இதோடய வந்து அவங்களால வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ திரு வெங்கையா நாயுடு துணை ஜனாதிபதியாக வெற்றி பெறுவார், இன்று மாலை அந்த அறிவிப்பு வரும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு உறுதியான ஒன்று. ஒரே ஒரு விஷயம், அந்த கிராஸ், இந்த தப்பான ஓட்டு அதாவது செல்லாத ஓட்டு போடுறது, 21 நபர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 21 பேருக்கு ஒரு வாக்கை எவ்வாறு செலுத்துவது என்று தெரியவில்லை. ஜனாதிபதி தேர்தலில் 21 மெம்பர்ஸோடைய ஓட்டு இன்வேலிட். அவங்க வேணும்ட்டு பண்ணாங்கன்னா பரவாயில்ல, அது வந்து அது வேறு ரீதியாக நம்ம அணுக வேண்டியது. ஆனால் தெரியவில்லை என்றால், நேற்று வந்து பிஜேபியில் ஒரு டம்மி ஓட்டிங் எக்ஸசைஸில் 16 பேர் இன்வேலிடா போட்டிருக்கிறாங்க. அதுக்கு கட்சி தலைவர் ரொம்ப திரு அமித்ஷா வந்து கடுமையாக அவங்களை விமர்சனம் செஞ்சிருக்காரு. என்னங்க ஒரு ஓட்டு கூட போட தெரியலையா அவங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ ஒரு பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் வந்து வாக்களிக்க தெரியல அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வளோ ஒரு வருந்தத்தக்க விஷயம். தீரன், அது உண்மையிலே வருந்தத்தக்க விஷயம்தான். ஏன்னா வந்து மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டான மனிதர்களாக இதுவரையில் அவங்களுக்கு என்னென்ன தகுதி திறமைகள் இருந்ததோ இல்லையோ, அந்த பொறுப்புக்கு வந்த பிற்பாடு அதுக்கு தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த வகையில் பார்க்கும்போது 16 ஓட்டுன்றாங்க, அண்ணா 21 ஓட்டுன்றாரு. அதுவே வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. இப்போ அனைத்து இந்திய அதிமுக பொறுத்தளவில் இந்த ஜனாதிபதி தேர்தல் கூட நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு அமைச்சருக்கு இத்தனை எம்எல்ஏன்னு பிரித்து பொதுவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது ஒன்று, அப்புறமேல்ட்டு ஒவ்வொரு அமைச்சருக்கு பண்ணி அவங்கள வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக வந்து சரி இப்போ நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து சிறப்பாக பண்ணாங்க. அது மாதிரி பிஜேபி என்ன பண்ணணும், அல்லது நாடாளுமன்ற அந்த கட்சிகள் என்ன பண்ணணும்னா, தங்களுடைய உறுப்பினர்களுக்கு வந்து அதை பயிற்சி கொடுக்குறதுல தப்பு இல்லை. அதெல்லாம் சரி. ஆனால் குடியரசுத் தலைவர் தேர்தலையும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலையும் வழியே போய் அதிமுக ஆதரவு கொடுத்தது. தமிழக பிரச்சனைகளில் மத்திய அரசு போதுமான கவனம் செலுத்தாத நிலையில, தமிழக அரசுடைய கோரிக்கைகளுக்கெல்லாம் செவி சாய்க்காத நிலையில இவங்க போட்டி போட்டுக்கிட்டு போய் 3 அணிகளுமே போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லை, இது குற்றச்சாட்டே இல்லைங்க. இப்போ நீ உங்கள் வாத பிரகாரம் வரேன், மத்திய அரசாங்கமானது மாநில அரசாங்கம் கேட்குற எதையும் இது பண்ணும் போது இந்த சூழ்நிலையில் நீங்கள் மறுபடியும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தால் என்ன நடக்கும்? கிடைக்கிறதும் கிடைக்காம போயிடும். அப்போ நாங்கள் பாசிட்டிவாக பார்க்குறோம். இருக்க அதாவதுங்க, எங்களுக்கு வந்து நிறைய
ஒரு 10,500 கோடி ரூபாய் அந்த வர வேண்டிய நிலுவைத் தொகையெல்லாம் வராமல் இருக்குது. பல பாதிப்புகள் இருக்குது. நீட்டில் உதயில அதெல்லாம் வந்து பாதிப்பு எதுவுமே அதுல செய்யல. இல்ல அப்ப நீங்க அழுத்தம் இல்லை கொடுத்துருந்துருக்கீங்க. எதிர்காலத்தில் நம்மளால அவங்க வெற்றி பெறுகிறாங்களா இல்லையாங்கிறது வேற. குறைந்தபட்சம் வந்து நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோங்கிற நிலைப்பாட்டையாவது இவங்க எடுத்திருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. எதிர்த்து சாதிக்கிறது வேற. இப்போ நான் ஒன்று சொல்ல கேட்டுங்க, காங்கிரஸுக்கும் திமுகவும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்த பொழுது வாய்ப்பு இருந்தது. எப்படின்னா மாநில கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களுடைய ஆதரவோடு தான் மத்தியில் சோனியா ஆட்சி நடைபெற்றது. ஆனால் அந்த நேரத்தில் அவர் நெருக்கடி கொடுத்து காவிரி பிரச்சனையோ கச்சத்தீவு பிரச்சனையோ இருக்கு. குறையா சொல்ல நானு இருக்கிற எதை, அதாவது மத்திய அரசாங்கம் நிலைப்பாட்டை எடுத்திருக்கணுமா எடுத்திருக்க வேண்டிய மத்திய அரசாங்கம் வந்து வலிமையா இல்லாத நேரத்தில் தான் நாம வந்து சில சாதிக்க முடியும். அப்பொழுது வலிமையா இல்லாத நேரத்தில் திமுக சாதிக்க தவறுனா அதிமுக வலிமையா இல்ல. இல்ல இப்ப பிஜேபி வலிமையாக இல்ல. இப்ப எங்களுடைய ஆதரவே தேவையில்லைங்க பிஜேபிக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. இல்ல வெற்றியை நிர்மாணிக்கிற விஷயத்துல இல்ல. வெற்றி நீங்க ஓட்டு போறதுனால அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறதே இல்ல. குறைந்தபட்சம் அந்த அந்த நிலைப்பாடாக எடுத்திருக்கணும். நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம், எங்க பிரச்சனை எதுலயுமே நீங்க கவனம் செலுத்தல. அந்த நிலைப்பாடு நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். ஒரே ஒப்பீனியன் மட்டும் வாங்கிட்டு வரணும். வந்து அடிப்படையாக சில கோரிக்கைகள், தமிழகத்தினுடைய கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள், அதற்கு மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை என்பது நிச்சயமாக. எஸ்பெஷலி காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு. நான் திருப்பி அதுதான் சொல்றேன். நீங்க நீட்டுக்கு நிரந்தர விலக்கு கேட்கறது வந்து முழுமையான அது மத்திய அரசு செய்ய முடியாத ஒரு விஷயம். அது வந்து நீங்க கேட்டீங்கன்னா எல்லா மாநிலத்திலையும் கேட்பாங்க. அது வந்து இவங்க பண்ண தப்பு. அது முதல்லயே வந்து 2 ஆண்டுகளுக்கோ இல்ல 3 ஆண்டுகளுக்கோ கேட்க வேண்டிய ஒரு விஷயத்தை நிரந்தரம்னு கேட்டு அதுக்கு காலதாமதம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால அதை வந்து நான் மத்திய அரசு ஹோல்ட் பண்ண மாட்டேன். சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து கிளாசிக்கலா உதயில சில கண்டிஷன்ஸ் தமிழ்நாடு கேட்டதுக்கு சிலது அவங்க செவி சாய்ச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது இந்த ஃபுட் செக்யூரிட்டியில நீங்க உங்க திட்டத்தை பேரலா கண்டினியூ பண்ணுங்க, அதனுடைய கால்குலேஷன் ரேட்லயும் கொஞ்சம் சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல இவங்க. ரெண்டாவது. மூணாவது முக்கியமான விஷயம், செவி, அதாவது அந்த அந்த தொடர்ந்து அந்த அழுத்தம் தெரிவிக்கும் ஒரு சூழலில் தமிழக அரசு இல்லை. பல காரணங்களுக்காக இண்டிவிஜுவல் ரீசன்ஸ் வந்து வருமான வரித்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த காரணத்தினால சில காரணங்கள்னால அவங்களால அழுத்தம் தெரிவிக்க முடியல. ரெண்டாவது, பேராசிரியர் சொல்லும்போது நீங்க ஆதரவு தெரிவிச்சா என்ன தெரிவிக்கலன்னா என்ன, அவங்களுக்கு எப்படிமோ மெஜாரிட்டி இருக்கு, உங்களுடைய ஆதரவு ஒன்றும் உடனடியாக அவங்களுக்கு அவசியமும் இல்லை, தேவையும் கிடையாது. சரி, இல்லை ரொம்ப சுருக்கமாக படிங்க செய்தி. இல்லை அவங்க அண்ணன் சொன்னாங்க, இப்போ நீட்டில் வந்து உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. அதாவது சில மாநிலங்கள் விரும்பலைன்னா அவங்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கலாம். இப்போ எய்ம்ஸ் கொடுக்குற மாதிரி, ஜிப்மர் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே இருக்குது. இதில் வந்து ஒரே மாதிரியான கல்வி முறை இல்லாத நாட்டில் ஒரே மாதிரியான தேர்வு பல நம்பரை நாமளும் விவாதம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது இந்த ஒரு விலக்கு கொடுக்கறதுனால தமிழ்நாடு அந்த விலக்கை வந்து ஏன் அழுத்தம் கொடுத்து பெற முடியல, ஏன் ஒரு டிமாண்டா வைக்க முடியல, இத்தனை முறை தினமும் போய் அமைச்சர்கள் பாக்குறோம், ஏன் அதை வந்து செய்ய முடியல, அந்த அளவுக்கு அதிமுக அரசு பலவீனமா இருக்கா? இது ஒரு கூட்டாட்சி அமைப்பு. நிறைய பேசி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போய் நம்ம நிறைய பேச வேண்டியதா அமர்வுகள்ல இன்னும் நம்ம சொன்னேன். செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. நம்மளை எதிர்பார்த்து இருந்தாங்கன்னாக்கா நாம கொஞ்சம் மிரட்டலாம். இப்ப நம்மளை எதிர்பார்க்காம அவங்க சொல்லவே இல்லை. நிலைப்பாடு மிரட்டணும் அப்படிங்கறதே ஏன் நாங்க ஒதுங்கி இருக்கிறோம், எங்களை நீங்க கண்டுக்கலன்னா நாங்க இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிறோம் கூட சொல்ல முடியாதுங்கிறதா அடுத்தடுத்த எங்களுடைய பிரச்சனைகளால் தொடர்ந்து இது மாதிரி கவனிக்கப்படாமல் போனால் நாங்க எதிர்க்க வேண்டியவங்க யாரா இருந்தாலும் எதிர்ப்போம். எடுத்தீங்கன்னா அன்னைக்கு பாராட்டலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.